ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பெஸ்ட் பெட் ஜோன். நம்ம வந்து திருப்பி வந்து அகைன் 1 வீக் அப்புறம் இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்ட ஒரு விஷயம், லைனேஜஸ்ன்னு சொல்கிறீங்க, ப்ளஸ் வந்து நிறைய ஃபேன்சிஸும் லைனேஜஸ் என்னோடைய லைன் சொல்கிறாங்களே, அப்படி நமக்குன்னு ஒரு லைனை வந்து எப்படி உருவாக்கணும், அதை பற்றி ஒரு டாபிக் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற பேர்டு வந்து பார்த்தோம்னா என்னுடைய சாதிக் லைன், சாதிக் லைனில் வந்து ஒரு ஃபீமேல் பேர்டு. அப்ப அந்த என்னுடைய லைனுக்கு நான் சாதிக்குன்னு எப்படி பேர் வச்சேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2013-14 அந்த ரேஞ்ச் இருக்கும். 2014 நினைக்கிறேன், 13 to 14 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது, அப்போ எங்களுக்கு புறாக்கள் பற்றி படிச்சுட்டு இருந்த டைம். புறாக்கள்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் எங்களுக்கு வந்து ஒரு பேர்டு கிடச்சிச்சு. அந்த பேர்டு வந்து பார்த்தோம்னா, அப்போ அந்த டைமில் நாங்கள் நல்ல ரேட்டு கொடுத்து அந்த மெயிலை எடுத்து சும்மா விளாட்டு போக்கா அப்போது நாங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பேர் பண்ணோம். அதுல அந்த அதுக்கு இறங்கின சிக்ஸ் வந்து எப்படி சொல்றதுக்கு, நம்ம புறாவை பத்தி தெரியாம அந்த புறாக்கள்ல பறத்ததுன்னு தெரியாது அந்த டைம்ல. அப்போ பறத்தும் போதே சும்மா அது வந்து எப்படி போட்டிருப்போம்னா, சும்மா நம்ம கழிவு கூடுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் சேர்ந்தாப்புல இருக்கும் ஒரே கூட்டுக்குள்ள. அப்படி இருந்து அந்த புறாக்கள் நாங்கள் ஃபீடும் போட மாட்டோம். அப்போ அரிசி தான். அப்பெல்லாம் கம்பு அந்த மாதிரி மிக்ஸ் ஃபீடெல்லாம் கேட்டால் அடிதான் அவ்வளோ வீட்டில். இப்போ அந்த மாதிரி டைம்ல அரிசி கோதுமை அந்த மாதிரிலாம் போட்டு சும்மா ரஃப் அண்ட் டஃபாக மெயின்டைன் பண்ணி பறத்துறதுலேயே அந்த புறா 5-6 ஹவர்ஸ் வந்து சும்மா பறக்க டெய்லி. அப்போ அதை பார்த்துட்டு தான் ஒவ்வொருத்தவங்க அந்த புறாக்கள் பறக்கிறத பார்த்து, இப்போ நம்ம வீட்டு பார்த்து நிறைய அண்ணன் கூட வச்சிருந்தாங்க. அப்படி பறக்கிறத பார்த்து இந்த புறா எவ்வளோ புறா அது அப்படி இப்படின்னு கேட்கும் போது தான் நம்ம வீட்லேயே பட்டாட புறா அப்படி சொல்லும் போது அது பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னது. அது சாதிக்கோடைய ஸ்டார்ட் தான். ஆனால் சாதிக்கு அப்படின்னு உருவானது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இந்த பறவை புறாக்களுக்கு மேலே ஒரு கிரேஸ் வந்தது. இந்த பறவை புறாக்கள் இப்படி நல்லா பறக்குது, நல்லா ஹைட் ஏறி பறக்குது, நல்லா அழகா நின்று பறக்குது, இவ்வளவு நேரம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்து இந்த புறாக்கள் இன்னும் அதிக நேரம் பறத்தணும், அப்புறம் நம்ம நல்ல புறாக்களை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது ஒன்னா லேப்ட் விசிட் பண்ணது, நிறைய சீனியர் ஃபேன்சிஸை பார்த்தது, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியா கேட்டது, இப்போ நான் சேனல் வச்சிருக்கேன் என்ன மாதிரி நிறைய சேனல்ஸை பார்த்தது, இப்படி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து இப்போ பார்த்தோம்னா அவுட்காஸ்ட் கொடுத்து 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 ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷம் மேல நாங்க வந்து எல்லாம் வந்து மாத்தி 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 கொடுத்தோம். ஏன்னா எங்களுக்கு கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கலர் கோடு வந்து இந்த மாதிரி கீரிலையும் இருக்கணும், ஆனா தெளிஞ்ச பிறகு வெள்ளையில வந்துடும் நம்ம புறா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம காசின் பொங்குல புறா வரணும். அந்த காசின் பொங்கும் இந்த கீரியும் வந்து நம்மளுடைய ஒரு லைனா வச்சிருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு ஆசை. என்னுடைய பிளேஸ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் செட் ஆன கலர் அப்படின்னு பார்த்தோம்னா காசின் கலர், காசின் பொங்கு, காசில்தாரா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் செட் ஆகும். எனக்கு செட் ஆனது பார்த்தோம்னா இது. ஏன்னா இதுதான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த புறாக்கள் எல்லாம் மிஸ் ஆயிட்டு இருந்த டைம்ல எனக்கு லேப்டுக்கு செட் ஆன புறாவும் கூட, பிளஸ் வந்து நல்லா பறந்த புறாவும் கூட. அப்ப அந்த மாதிரி கலர் கோட்ல உருவாக்கணும்னு சொல்லிட்டு மாத்தி 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 உடைச்சதுதான். அப்ப அப்படி உடைச்சிட்டு இருக்கும்போது ஒரு பட்டா நமக்கு வந்து பார்த்தோம்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பறந்துச்சு. அப்ப அதுக்கு ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனதான் சாதிக். அப்படி சாதிக்குன்னு பேர் வச்சு அந்த அந்த புறாக்களை அந்த புறாவை வந்து நாங்க திருப்பி 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 பல பல வேற வேற அவுட்காஸ்ட் கொடுத்து அதுல இருந்து நிறைய சிக்ஸ் எடுத்தோம். எல்லாமே நல்லா பறவை இருக்கும். நாங்க எதிர்பார்த்த மாதிரி கலர் கோட்லயே புறாவை வச்சு நல்லா பறவையிலே இருந்துச்சு. அப்படி உருவானா சாதிக்கு. இப்போ உங்களுக்கு லைன் உருவாக்கணும் அப்படின்னா இன்னைக்கோ நான் அடுத்த ஒரு 4 மாசத்துலயே உருவாக்க முடியாது. அந்த புறாக்களை வந்து உங்களுக்கு பிடிச்சமான புறா, உங்க இடத்துக்கு செட்டான புறா, உங்களுக்கு சில பேர் கிளாவர் பிடிக்கும், சில பேர் சுத்த வெள்ளை பிடிக்கும், சில பேர் சப்ஜா பிடிக்கும், சில பேர் சிறுமா பிடிக்கும். உங்களுக்கு என்ன புறாக்கள் பிடிக்குமோ அது பெஸ்டான பேர்ட்ஸை பிக் பண்ணி டிஃப்ரெண்ட் லேப்ல இருந்து பேர்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி டிஃப்ரெண்டா உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியால பேர் பண்ணணும். இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், ஏன்னா இன்னொரு ஒரு ஆள் ஒன்று சொல்லுவாங்க. அதை எதுவுமே மைண்ட் பண்ணாம உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நீங்க பேர் பண்ணீங்கன்னா 1 or 2 இயர்ஸ்ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க லேப்ல இருந்து எடுத்துற பறத்துற பட்டாக்கள் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஏகப்பட்ட பேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். யாருமே இது வரைக்கும் புறா வந்து மொக்கி அங்கே போய் விழுந்துச்சு, இங்கே போய் விழுந்துச்சு, பறக்கல அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நல்ல டைமிங் மினிமம் வந்து பார்த்தாச்சு அப்படின்னா, நான் அதுக்கு 20 மணி நேரம் 30 மணி நேரம் சொல்ல வரல, ஒரு 12-15 ஹவர்ஸ் கம்பல்சரி வந்து இந்த புறாக்கள் பறக்கும். இப்போ வரைக்குமே நான் ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு புறா கொடுத்துதான் இருக்கேன். ஏன்னா நான் எல்லாருக்குமே கொடுக்க மாட்டேன், அது ஓப்பனாகவே சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தோன்னா, அப்போ நமக்கு வந்து ரொம்ப ரியல் இன்ட்ரெஸ்டோட கேட்பாங்க சில பேர் வந்து பார்த்தோன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து எனக்கா தோணும், ஒரு நாள் தோணும் டக்குன்னு. அப்போ தோணும் போது அவங்கள கூப்பிடுவேன். வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டேன். அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். அதேமாரி எனக்கெல்லாம் தெரிஞ்சு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து புறாக்கள் நல்லா இன்ட்ரெஸ்டோட கேட்டிருப்பாங்க. நல்லா ஒரு ஃபேன்சியஸ் தான். ஆனால் வந்து அவங்க யூஸ் பண்ணுற டேம்ஸ் வந்து நமக்கு பிடிக்காது. ஏதோ நம்ம அவங்கள இது பண்ணுற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன்.
அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம புறாக்களை வந்து அடி வச்சு நான் மெயின்டைன் பண்ணதும், நான் புறாக்களை கொடுத்ததும், நான் புறாக்களை பற்றி படித்ததும். இப்போ இந்த புறாவுடைய ஐ சைடு, இந்த புறாக்களுடைய விங் பேட்டர்ன்லாம் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தோன்னா நான் இப்போ இந்த இவ்வளோ நேரம் இந்த புறா வச்சு தான் பேசிட்டு இருந்தேன். க்ளோஸ்அப்ல காட்டுற பாருங்க. இந்த புறா இந்த மாதிரி தான் இருக்கும். என்னோட எல்லா பேர்ட்ஸுமே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பாயிண்ட் டெயில் தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்சது அது. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷம் நம்ம புறா ஜேர்னில நாங்க படிச்சது இந்த மாதிரி கையில பிடிக்கும்போது ஒரு ஸ்டிஃபோட அந்த புறா இருக்கணும். அந்த வாலு, இந்த ரக்க காரியங்கள் எல்லாம் நல்லா அப்படி ஃபிட்டா இருக்கணும். எனக்கு இந்த மாதிரி புறாக்கள் தான் பிடிக்கும். நல்லா நீள ஊசி ரக்க புறாக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விங் பேட்டர்ன்ல வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறவங்கள்ட்ட எல்லாத்தையுமே சஜஸ்ட் பண்றது இந்த மாதிரி புறாக்களை வந்து மெயின்டைன் பண்ணு. கன்ஃபார்ம் அந்த புறா அவங்க கூட்டில் வந்து ஒரு டைம் பறக்கும். மினிமம் ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கன்ஃபார்ம் அது பறக்காமலாம் போகாது. இந்த மாதிரி நீள ரெக்கையா பார்க்கணும். இதோட நீள செகண்டரிலாம் உண்டு. இதுவே நல்ல அற்புதமான செகண்டரி. இந்த மாதிரி செகண்டரியில புறாக்கள் சேகரிங்க. நல்ல லென்த்தான புறாக்களா சேகரிங்க. இந்த மாதிரி வால் இந்த மாதிரி புறாக்கள் தரையில விடும்போது பார்த்தோன்னா ஒரு சேஃப்ல நிற்கணும். அதை பார்த்தா நல்லா அருமையாக தெரியும். இது ஒரு ஃபீமேல் பேர்டு தான். இப்போ இதோடைய முகஜாடையை பாருங்க. இந்த ஐசியில் இந்த முகைய இந்த மூஞ்சை வந்து நான் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த ஐசீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈவனாக க்ளோஸ்டாக கவர் ஆயிருக்கு அப்படின்றது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி இந்த சந்தன கலர்ல உள்ள சீர். இந்த ஐ சீர்லயே பல கலர் இருக்கு. இந்த சிவப்பு கலர்ல இருக்கிற சீர் வந்து வெயில்லையும் புறாக்கள் இம்யூனிட்டிலேயே வேற லெவல்ல இருக்கும். கொடூரமா கிடந்து பறக்கும். அந்த புறாக்கள் ரொம்ப ரேரு. இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி சாண்டில் கலர்ல லைட் இந்த பிஸ்கட் கலர்ல வரக்கூடியது. இதெல்லாம் வந்து நமக்கு எல்லோயிஸ் கலர்லயும் வரும். தென் பார்த்தோன்னா இதுலயே நமக்கு வந்து டார்க் ப்ரௌன் மாதிரிலாம் வரும். இப்போ ஒவ்வொரு பேட்டர்ன்ல இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புறால இருக்கு. நம்ம அதில் இப்போ கற்றுக்கிட்டது 0.1% சொல்லலாம். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முழுமையாலாம் படிக்க முடியாது. இது ஒரு கடலோட பெருசு. அப்போ நமக்கு இந்த மாதிரி க்ளோஸ்டா ஓரளவுக்கு வந்துச்சுனாலும் நல்லா இருக்கும் இந்த புறாக்கள். அது ஒண்ணு. அப்புறமா இது நான் படிச்ச பாடம். இந்த மாதிரி நான் வந்து புறாக்கள வந்து இந்த மாதிரி 2 விரல்ல இந்த புறாக்கள் 2 சைடு ரெக்கைக்குள்ளேயே விட்டு புறாக்கள வந்து பொறுமையா ஃபீல் பண்ணுவேன். அதாவது ஃபீல் பண்றதுன்னா, இது ஒண்ணு உடனே அவங்களுக்கு தெரியாது. ஒரு 5, 6 மாசம் அந்த புறாக்கள இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா தான் தெரியும். உங்க விரல்ல ஒரு சின்ன ஒரு ஹீட்டும், ஒரு சின்ன ஒரு துடிப்பும் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஹார்ட் பீட் மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். 2 சைடுமே ஈவனா அந்த ஹீட்டும், ஹார்ட் பீட் மாரி ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் கிடைச்சுச்சு அப்படின்னா, அந்த புறாக்கள் கன்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு பிளட் லைனா இருக்கும். அந்த புறாக்களுக்கு வந்து ஓரளவு பறவையும் கம்பல்சரி இருக்கும். அது நல்ல பிளட் லைனா இருக்கோ இல்லையோ, அந்த புறாக்களுக்கு வந்து ஒரு துடிப்பு இருக்கும். தென் பார்த்தோன்னா ஒரு லைன் வேணும்னா, புறாக்களுக்கு இம்யூனிட்டி இருக்கணும். நல்ல இம்யூனிட்டி உள்ள பேர்ட்ஸா நீங்க பேரண்ட் பேர்ட்ஸ செலக்ட் பண்ணணும். இம்யூனிட்டி இல்லாத பேர்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம என்னதான் பறந்தாலும் சரி, அந்த புறாக்கள் ரெக்கவர் ஆகாம போகும். அந்த புறாக்கள் யூஸ்லெஸ். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னா, இந்த சாதிக் லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு பேர்டு எனக்கு லேப்ல வந்து தலையாட்டி வந்து 40, 45 பேர்டு கிட்ட வந்து எல்லாம் நெக் லிஸ்ட்ல இருந்துச்சு. இந்த சாதிக்கு லைன்ல ஒரு அப்ப அந்த டைம்ல 10 பேர்ட்ஸ் கிட்ட இருந்து அதுல ஒரு 7 பேர்ட்ஸ் கிட்ட எந்த டிசீஸுமே அட்டாக் ஆகல. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தா இருக்கும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க 3 பேர்டுக்கு அதுவும் ஆகி நான் ஜஸ்ட் வாட்டர் ஃபீட் வச்சிருப்பேன். அது தின்னு தின்னு அதுவே ரெடி ஆயிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல இம்யூனிட்டி உள்ள பேர்டு. ரெக்கவரி நல்லா இருக்கும் இந்த புறாக்கள்ல வந்து. பறவையும் சரி, அந்த பறவைக்கு ரெஸ்ட் கொடுத்து அந்த ரெஸ்ட் டைம்ல ரெக்கவரி ஆகுறது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். புறாக்கள் பறக்கிறது முக்கியம் எந்த அளவுக்கு விஷயமோ, அதே அளவுக்கு ரெக்கவரி ஆகுறது விஷயம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஜாக்ஜினி லைன் உருவாக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சாதிக் லைன் எப்படியோ, அதே மாதிரி ஒரு ஜாக்ஜினி லைன். அந்த ஜாக்ஜினி லைன்ல வந்து என்ன ஒரு ஸ்பெஷலா இருக்கணும் அப்படி ஆசைப்பட்ட விஷயம்னு பார்த்தோம்னா, புறாக்கள் டபுள் லென்த் நல்ல நீள புறாவா இருக்கணும். இதே நீள புறா தான். இன்னும் நல்ல நீள புறாவா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா, அதில வந்து நல்ல டார்க் ஐஸாவும், ப்ளஸ் பார்த்தோம்னா கலங்கா கண்ணு இருக்கிற மாதிரி மாடிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல 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 பேட்டர்ன்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு இது செட் ஆகாது. இனியும் பல இடத்துல கொடுத்து பறத்தி பார்த்து அப்படிலாம் ஒன்று ஒன்றா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். அது என்னுடைய ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கு. இது நமக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நீங்க லைனேஜ் வைஸ் உருவாக்கணும் அப்படின்னா, அந்த புறாக்களை வந்து ஸ்டடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டடி. பொறுமையா உட்காந்து ஸ்டடி பண்ணி, அந்த புறாக்களுக்கு ஒரு டைரி போட்டு, நோட்ஸ் போட்டு, இப்போ இந்த இந்த செட்ல இருந்து நம்ம 2 சிக் எடுத்திருக்கோம். அந்த சிக்கோட பறவை எப்படி இருக்கு? என்ன கலர்ல வளர்ந்துருக்கு? எந்த மாதிரி பறக்குது? நைட் எப்படி இருக்கு? அந்த புறாக்கள் அதாவது அந்த புறாக்களுடைய இம்யூனிட்டி பவர் எப்படி இருக்கு? ரெக்கவரி ரேட் எப்படி இருக்கு? புறாக்களுக்கு ஜீரணமாகிறது எப்படி இருக்கு? எவ்வளோ ஃபீட் எடுக்குது? எல்லாமே நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணி பொறுமையா பண்ணா மட்டும் தான் இந்த புறாக்களை நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம இதுல வந்து நிறைய பார்த்து 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 இப்பதான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஐடியாஸ் கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் நல்லபடியான ஐடியாஸ் கிடைக்கும். உங்க லேப்ல இருக்கிற புறாக்களை நம்புங்க. அந்த புறாக்களை வச்சு மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க சொல்லிட்டு புறாக்களை மாத்தியும் புறாக்களை ஜோடி கொடுத்து அந்த புறாக்களுக்கு அழிக்காம உங்களுக்கு தோன்ற விஷயங்களை வச்சு படிங்க. ஃபெயிலியர் ஆனாலும் சரி, புறாக்கள் பறக்காம போனாலும் சரி,
நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்த ஸ்டெப்ல கம்பல்சரி இது பறக்கும். இப்போ இதோட விங் பேட்டர்னை காட்டி இந்த வீடியோ எண்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர்டோடைய எல்லா பேர்ட்ஸும் இந்த லைன்ல வரக்கூடிய எல்லா பேர்ட்ஸுக்கும் இந்த சிவரிங்ன்றது இருக்கும். நல்லா துடிப்பு இருக்கும். இந்த இடம் இந்த மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மசில் வந்து எந்த அளவுக்கு வந்து டைட் அண்ட் ஃபிட்டா இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பறவை நல்லா இருக்கும். தென் பார்த்தோன்னா செகண்டரி ஃபெதர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய செகண்டரி நீட்டா இருக்கும். இப்படி வந்து நாளே இந்த புறாக்கள் வந்து இந்த காத்துல வந்து மிதக்கிற இந்த சோரிங் சொல்லுவாங்க மிதந்துட்டு இருக்குது அந்த அது வந்து அதிகமா இருக்கும். புறாக்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுறது கம்மியாகும். இது சின்னதாக ஆக அந்த மிதவை திறன் கம்மியாகும். புறாக்களுக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகும். புறாக்கள் ஃபாஸ்டா வந்து குத்த பார்க்கும். இதுதான் இந்த புறாக்கள் பறவையில ஒரு சீக்ரெட். இந்த பட்டம் போலதான் எந்த அளவுக்கு உள்ள காத்து நின்று அந்த புறாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு அதுக்கு பறவை இருக்கும். எந்த அளவுக்கு காத்துக்குள்ள இல்லாம அந்த புறாக்களுக்கு ரெக்கையில அங்கங்கே கேப் இருந்து போச்சோ அந்த அளவுக்கு அந்த புறாக்கள் பறவை செயலும் நல்லா இருக்காது. அதுதான் இதுல வந்து ஒரு சீக்ரெட்டு. தென் பார்த்தோன்னா அந்த ஃபிட்னஸ் இது எல்லாமே இந்த ஒவ்வொரு பேட் தான். இப்போ நம்ம வந்து சாதிக் பேட் வச்சிருக்கோம்னா அந்த சாதிக்க நானா ஃபுல்லா வந்து உருவாக்கல. என்னதான் இருந்தாலுமே அது முன்னாடி இருந்த சீனியர் ஃபேன்சிஸ் வந்து விட்டுட்டு போன புறாக்கள் அவங்க கஷ்டப்பட்டு மாடிஃபை பண்ணி விட்டுட்டு போன புறாக்களை பிக் பண்ணி அந்த புறாக்களை நம்ம அதுலயும் இதுலயும் ஜோடி கொடுத்து அதுல இருந்து எடுத்ததுதான் நம்ம ஒரு பேர்டு. இது நானாவே ஃபுல்லா ஒரு ஹைஃபையர் இடத்த உருவாக்கல. அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தவங்க எப்படி கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ பெரிய இதா சாதிக்க வச்சிருக்க அப்படி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ பண்றியான்னு. அப்படி கிடையாது. ஏன்னா இதுதான் எனக்கு யூடியூப்ல நம்ம வீடியோஸ் போட்டு எனக்கு தூக்கி விட்டது சாதிக் தான். நம்மள்ட்ட வெளியே இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது கேட்பாங்க சாதிக் எப்படி இருக்கு, சாதிக் பேர்டு அது கூட பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்க ஃபர்ஸ்ட். அந்த அளவுக்கு நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில இந்த சாதிக்ன்றது ஒரு பேரு. இப்போ கூட ரீசெண்டா நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க சாதிக்ல இருந்து. அந்த அளவுக்கு ஒரு நமக்கு ஒரு நேம் கொடுத்த பேர்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பேர்டு. அதனால நீங்களும் பொறுமையா புறாக்களை கையாண்டு நல்லபடியா புறாக்களையில வந்து மேலும் மேலும் வளர எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.